புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணை எல்லா தூய்மை மிகு நற்கருணை எல்லா புகழும் ஆட்சியும் உண்டாக புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணை எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, கடவுள் நம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து அவருடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை நமக்கு தந்துள்ளார். இதோ நற்கருணை ஆண்டவரோடு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். அவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதங்களை இந்த 1 மணி நேரம் முழுவதும் அவரோடு செலவிடுவோம். ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும். மார்க்கு 9:35. அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் தொண்டனாக என்ற மைய கருத்தோடு ஆண்டவரோடு இணைந்து அவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி இதோ இந்த ஆராதனை பாடல் வழியாக அவரை புகழ்ந்து பாடுவோம்.
தொழுதிடுவே. விடிவெளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்காயாவும் முழங்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவும் முழங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை புகழ்ந்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. தாயின் கருவறையிலே நம்மை உருவாக்கி பராமரித்து பாதுகாத்து வந்த இறைவன் ஒவ்வொரு நொடி பொழுதுமே அவருடைய உடனிருப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கின்றார். திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறாக சொல்வார்:
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இறைவனுடைய அந்த மாபெரும் இரக்கமும் அவருடைய வழிகாட்டுதலும் அவருடைய அன்பும் நம்மை ஒவ்வொரு நாளுமே வழி நடத்தி கொண்டிருக்கின்றது. எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நன்றி மன்றாட்டுக்கு பிறகும் நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை பாடி அந்த மன்றாட்டை வாசிப்போம். உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்ற அன்னை மரியாவைப் போல தொண்டாற்ற பிற நலன் விரும்பிகளாக வாழ அழைத்து உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் பணிவிடை புரியவும் தொண்டு ஆற்றவும் என்ற இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை நமதாக்கவும், இப்படி நம்மை பணிவிடை புரிய தூண்டி நாம் பெற்றுக்கொண்ட இறையன்பை பிறரன்பின் வழியாய் வெளிப்படுத்தவும் உதவிய இறைவா உமக்கு நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. காக்கும் தெய்வமே இறைவா, எண்ணற்ற மக்கள் வேலையின்றி தவித்துக் கொண்டிருக்கும் இந்நிலையில் கடந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்து சிறப்பாக வழிநடத்தி சென்றமைக்காக நன்றி கூறுகிறோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பின் இறைவா, இந்த வாரம் முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் சந்தித்த மனிதர்கள், செய்த பணிகள் என எல்லாவற்றிலும் உமது அன்பின் கரம், உமது அரவணைப்பின் கரம் எங்களோடு இருந்து எங்களை நலன்களால் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்மைகளின் ஊற்றேயம் இறைவா, இந்த தேர்வு நேரங்களில் எங்கள் மாணவ மாணவிகளுக்கு முது ஞானத்தையும் அறிவையும் ஞாபக சக்தியும் கொடுத்து வெற்றிகரமாக தேர்வுகளை எழுத உதவி கொண்டிருக்கின்ற முது அருளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருளும். நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வளங்களை வாரி வழங்கி உள்ளங்களை நெறிப்படுத்தும் இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் உறுதுணையாக இருக்கும் இளையோரை ஆசீர்வதித்ததற்காகவும் அவர்கள் இத்திருச்சபையின் வருங்கால தூண்களாக மாற்றியதற்காகவும் அருள் வாழ்விலும் உலக வாழ்விலும் செயலாற்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்ததற்காகவும் இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர்,
நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனங்கள் 30 முதல் 37 முடிய. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். பணிவீடை பெற அன்பு பணியை செய்ய சொன்னேன். தாட்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் தொண்டராக என்ற மையக்கருத்தில் உங்களை தியானிக்க அழைக்கிறேன். பிரியமானவர்களே, முதலில் நான் உங்களிடம் இந்த கேள்வியை வைக்கிறேன். அனைவருக்கும் தொண்டராக இருக்க முடியுமா, முடியாதா? முடியும். இது சாத்தியமே என்பதற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தவிர வேறு என்ன சாட்சிகள் நமக்கு தேவை என்பதை கிறிஸ்துவர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் அனைவருக்கும் தொண்டராக இருக்க வேண்டும் என்றால் அவன் அனைவரையும் அன்பு செய்பவனாக இருக்க வேண்டும். நம் அனைவரையும் முதலில் அன்பு செய்தவர் கடவுள் என்பதை நாம் அறிந்த உண்மையே. எனவேதான் கடவுள் நம்மையெல்லாம் அவர் சாயலில் படைத்தார். அன்பின் அடுத்த கட்டமாக உலகை படைத்து அதனை ஆட்கொள்ளவும் செய்தார். மீண்டும் இறுதியாக தன்னுடைய முழு அன்பையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக மனிதர்களிடம் உறவாட தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு கையளித்தார். இதுதான் அன்பின் இறுதி வடிவம். இதைதான் நாம் அனைவரும் தொண்டராக இருப்பது, தொண்டராக வாழ்ந்து காட்டியது என்பதற்கு ஒரு சாட்சி. எனதருமை பிரியமானவர்களே, அனைவருக்கும் தொண்டராக இருக்க இந்த 3 முதன்மையான பண்புகளை, இந்த முதன்மையான உண்மைகளை நம் வாழ்வில் கடைபிடிக்க இன்று அழைக்கப்படுகிறோம் இந்த நற்கருணை ஆராதனை வழியாக. மத்தேயு 11:29 நாம் காண்கிறோம், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்பதை உணர்ந்தவராக நாம் இருக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக வாழ்ந்து சென்றவர், நமக்கு இன்றும் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறவர் நம் அன்னை மரியா. எனவேதான் ஆகட்டும் என்ற ஒரு வார்த்தையில் அனைத்தையும் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டு ஆண்டவரிடம் ஆம் என்ற ஒரு வார்த்தையின் மூலம் அனைத்தையும் வென்றார். இரண்டாவதாக யோவான் 10:11 நாம் காண்கிறோம், நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். இந்த தலைமை பண்பு அனைவருக்கும் தொண்டராக இருந்தால் மட்டுமே வளரும். எவன் ஒருவன் அனைவருக்கும் தொண்டராக இருக்கிறாரோ அவர் மட்டுமே தன் உயிரை கொடுப்பார் ஆடுகளுக்காக. நம்மிடையே விட்டு சென்ற அருட்தந்தை ஸ்டான் சுவாமி இதைதான் செய்தார். தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார் அந்த மக்களுக்காக. இது ஒரு தலைமை பண்பு. மூன்றாவதாக பிலிப்பியர் 2:7 நாம் காண்கிறோம், தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். அருமை சகோதர சகோதரிகளே, இதுதான் உச்சகட்ட தலைமை பண்பு. இந்த பண்பை கொண்டவரால் மட்டும்தான் அனைவருக்கும் தொண்டனாக தொண்டாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பணியாற்றிய அவருடைய சீடர்கள், அதை பின்பற்றிய புனிதர்கள் இதைதான் செய்தார்கள். எனவேதான் அவரை பின்பற்றி சீடர்கள் இறுதியாக தம் உயிரையும் கொடுக்க தயங்கவில்லை. எப்படி முடிந்தது? அவர்களால் மட்டும் அனைவருக்கும் தொண்டனாக இருந்தார்கள். எனவேதான் இன்று திரு அவை போற்றும் முதன்மையானவராகவும் தலைவர்களாகவும் இருக்கிறார்கள், இறந்தும். ஆம், எனதருமை பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்திப்போம். பணிகுருத்துவத்திலும் இருக்கிற நாம் சரி, பொதுகுருத்துவத்தில் இருக்கிறவர்களும் சரி, இயேசுவின் வழியில் சென்று அனைவருக்கும் தொண்டராக இருந்து நாம் பணியாற்றப் போகிறோமா? இல்லை, நான் எப்பொழுதும் முதன்மையாக தான் இருக்க வேண்டும், தலைவனாக தான் இருக்க வேண்டும் என்று உலகப்பூர்வமான அற்ப சொற்ப வாழ்விற்கு நம்மை நாம் கையளிக்கப் போகிறோமா? பல வேளைகளில் நமது வாழ்வு இந்த மண்ணுலகில் அழிந்து போகக்கூடிய பண்புகளை குறித்து மட்டுமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்,
வாழ்ந்தும் வருகிறோம். பதவி மோகம், முதன்மையாக நான் அனைத்திலும் இருக்க வேண்டும் என்ற பேராசை, கடைசி வரையில் ஒருவன், ஒரு குடும்பம், ஒரு வட்டத்திற்குள்ளாக மட்டுமே நாம் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணத்தில் மட்டுமே இருக்கிறோம். முதலில் சீடர்களும் இப்படிதான் தங்களுடைய மனதில் இருந்தார்கள். ஆனால் இறுதியாக தங்களுடைய மனநிலையை கலைத்து முதலில் நான் தொண்டராக அனைவருக்கும் பணியாற்ற வேண்டும் என்று உணர்ந்தார்கள். இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக தான் அவர்கள் இன்றும் வாழ்கிறார்கள். அந்த ஒரு மாற்றத்தை நாம் நம்மில் கொண்டு வர வேண்டும். அதாவது பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறது போல கிறிஸ்துவின் மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். இதை உணர்ந்தால் மட்டுமே நாம் அனைவருக்கும் தொண்டராக இருக்க முடியும். இயேசுவின் வழியை, அதாவது அவரது வார்த்தைகளை வாழ்வாக்கி செயல் வடிவம் கொடுக்க முடியும் என்ற உறுதியுடன் இந்த ஆராதனை வழிபாட்டில் நாம் நம்மையே கையளிப்போம், ஒரு முழு முடிவெடுப்போம், நம் வாழ்வை காத்துக்கொள்வோம். செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன், தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? பெரும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? பணியை செய்ய சொன்னேன். ஆட்சி கொண்டால்
உயர்வு உறுதி என்றே பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னே தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் உன்னை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் உன்னை வாழ செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா உறுதி அருந்தி திருத்த மாட்டாயா என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா நீ என்னை போல வாழ மாட்டாயா இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா. அன்பார்ந்தவர்களே, நம் கடவுள் வாழும் கடவுள், என்றென்றும் எந்நாளும் எப்போதும் நம்மோடு இருப்பவர். அவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. தன் அன்பர்களின் எண்ணங்கள் ஏக்கங்கள் ஆகியவற்றை அறிந்து செயல்படுகிறவர் அவர். போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் ஆராதனைக்கும் உரியவர் அவர். அவர் வாக்குமாறாத கடவுள். நாம் அவரை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிற போது அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இறைவாக்கினர் எசாயா புத்தகம் அதிகாரம் 65 இறைவார்த்தை 24 இப்படியாக வாசிக்கிறோம். அவர்கள் வேண்டுவதற்கு முன்பே நான் மறுமொழி தருவேன், அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்பே பதிலளிப்பேன். மேலும் திருப்பாடல் 145 18வது இறைவார்த்தையில் இவ்வாறாக வாசிக்கிறோம். தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்று. ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கண்களை படைத்தவர் காணாது இருப்பதில்லை, செவிகளை படைத்தவர் கேளாது இருப்பதில்லை என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே நம் மன்றாட்டுகளை ஏறெடுப்போம். அனைவருக்கும் தொண்டாற்றுவது மனிதன் காட்டக்கூடிய உயர்ந்த பண்புகளில் ஒன்று. தூய்மையே உருவான இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் யாவரும் உமது தொண்டர்களே. அவர்கள் உம் வழியில் மக்களை நடத்தி நல்வழி காட்டிட வேண்டிய தொண்டாற்றிடும் மனநிலையை அவர்களுக்கு தந்தரல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு சிறு தொண்டுகள் கூட பிறர் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்பு ஆண்டவரே, எம் நாட்டு மாணவ மாணவர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். அவர்கள் அறியாமை என்னும் இருள் அகற்றி அறிவு என்னும் ஒளி பெற்று ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிந்து தொண்டாற்றும் மனப்பான்மையை இப்போதிலிருந்தே கற்று வாழ்வில் வெளிச்சம் காண வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தொண்டாற்றும் மனப்பான்மை கொண்ட மக்கள் உலகில் நிலவும் பெரும் சவால்களை, வறுமைகளை குறைக்க உதவுவர். நல்லாயனே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலமின்றி பிற நலனில் அக்கறை கொண்டு மக்களை வழிநடத்த நேர்மையான வழியில் நாட்டை முன்னேற்ற பாதை நடத்திட வேண்டிய தொண்டு மனப்பான்பை
அவர்களுக்கு வழங்கிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மற்றவருக்கு உதவுவது வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை தரும். உண்மையின் ஊற்றே எமுறைவா. இக்கால இளைஞர்கள் எக்காலமும் உம்மை போற்றி புகழவும், உம்மை தொடர்ந்து அவர்கள் தங்கள் மனதில் தொண்டு செய்யும் மனநிலையை வளர்த்து கொள்ளவும் வேண்டிய அருளை தாரும். மேலும் பிறர் அன்பு சேவையில் ஆர்வம் கொண்டு பிறருக்காக தொண்டாற்றும் வாழ்வில் ஈடுபட்டு வளர்ச்சி காண வேண்டிய அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் ஆற்றல் அவரே, என் மீட்பு அவரே, பலம் தந்து என்னை என்னாலும் காப்பவரே. என் கோட்டை அவரே, என் அரணும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் தேவன் அவரே, என் நாயன் அவரே, தன் சிறகில் என்னை என்னாலும் சுமப்பவரே. என் மொழியும் அவரே, என் வழியும் அவரே, நான் எங்கு சென்றாலும் என்னோடு வருபவரே. என் கரம் பிடித்து என்னை பசும்புள்ளில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். கரம் பிடித்து என்னை பசும்புள்ளில் நடத்த என் நேசர் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க என்னால்
என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் தொண்டராக வாழ வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்க வேண்டியது இயேசுவின் தாழ்மையான பண்பு மற்றும் தியாகமான வாழ்வியல் முறைகளில் அவர் அனைவருக்கும் தொண்டராக இருந்து தம்மையை முழுமையாக அர்ப்பணித்தார். நாமும் இயேசுவைப் போல அவருடைய மனநிலையில் அவரைப் போல மற்றவர்களின் நலனில் அக்கறையுடனும் நம்மையே தாழ்த்தி அனைவருக்கும் தொண்டராக வாழ முற்படுவோம். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். சிலுவையை விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால். ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேன். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன்.
அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேன். அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நற்கருணை ஆண்டவரே, நம்பிக்கையின் தெய்வமே, இதோ இந்த ஒரு சில மணித்துளிகள் உம்மோடு இணைந்து உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய அன்பை சிந்திப்பதற்கு, தியானிப்பதற்கு வாய்ப்பு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய இந்த அற்புதமான வழிபாட்டை வழிநடத்திய கோவை தூய நல்லாயன் குருத்துவ கல்லூரி திருத்தொண்டர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய குருத்துவ வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். அன்பு தெய்வமே, இன்னும் ஒரு சில மாதங்களில் உம்முடைய திருவுடலை, திரு இரத்தத்தை, இன்னும் ஏராளமான திருவருட்சாதனங்களை இந்த திரு அவைக்காக வழங்கவிருக்கிற இவர்களை ஆசீர்வதியும். இவர்களது இந்த அர்ப்பணிப்பை நீர்தாமே ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இதோ தூய பவுலடியார் சொன்னாரே, என்னுடைய பலவீனத்தில்தான் உம்முடைய பலம் வெளிப்படச் செய்தீர் என்று. ஆண்டவரே, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்கிற தெய்வமே, இதோ இந்த நாளிலே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பு தெய்வமே, நாங்கள் பதவிக்காக அல்ல, பட்டங்களுக்காக அல்ல, மாறாக உம்முடைய பணியை எங்களது உள்ளத்திலே ஏற்று தொண்டு ஆற்றுவதற்காக, எல்லோருக்கும் தொண்டு ஆற்றுவதற்காக என்ற நம்பிக்கையோடு உமது திருமுன் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பு தெய்வமே, உமக்கு தொண்டாற்றவும், இன்னுமாய் உம்முடைய சாயலை தாங்கி நிற்கிற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யவுமே நீர் இந்த உலகத்திலே மனித உயிர்களை படைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உம்மை அன்பு செய்து எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதிலேதான் எங்களுடைய வாழ்வு அடங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும். ஆண்டவரே, கற்றுத்தாரும். இதோ உம்முடைய பிள்ளைகள், இதோ உம்முடைய சீடர்கள், சீடத்திகள் உமது திருமுன்பாக இருக்கிறோம். ஆமாண்டவரே, மாதா தொலைக்காட்சி வழியாக ஏராளமான இதயங்கள், இனிய இதயங்கள் உம்முடைய அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இதோ உம்முடைய பணியை ஆற்ற வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறது. அத்தகைய உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். தனி குருத்துவத்திலும் பொது குருத்துவத்திலும் பங்கேற்று உமக்கு ஊழியம் புரிவதற்காக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை, உம்முடைய பரிசுத்த வல்லமையை, உம்முடைய ஆவியின் அபிஷேகங்களை இதோ இந்த நேரத்திலே ஒவ்வொருவருக்கும் தாராளமாக, ஏராளமாக தந்தருளும். ஆண்டவரே, எல்லோரையும் இந்த அற்புதமான நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக.
உதவி பெறுக. அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.